ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் சைக்காலஜி. ஒரு நபர் ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்படுறாரு. 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 27 வருடங்கள் அவர் சிறையிலேயே அவருடைய வாழ்க்கையை கொடூரமான முறையில் வாழ்ந்திருக்காரு. அவர் யாருன்ட்டு இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நபர் 27 வருடங்கள் கழித்து விடுதலை செஞ்சாக்கா அவர் என்ன செய்வார், என்ன சிந்திப்பார், என்ன சூழல் இருப்பாருன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்மள நிறைய பேர் என்ன யோசிப்போம் அப்படின்னாக்கா, பாதி வாழ்க்கை சிறையிலேயே போயிடுச்சு, நம்மளுடைய குடும்பத்தை பிரிஞ்சிட்டோம், மனசு உடைஞ்சு போயிருக்கோம், இனிமேல் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்ற சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் ஒருவர் 27 வருடங்கள் கழித்தும் விடுதலை ஆகியும் அவருடைய கனவுகளோடு வெளியே வராரு, அந்த கனவுகளையும் நிறைவேற்றுறாரு. அவர் யாருன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் நெல்சன் மண்டேலா. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதிலேருந்து ஒரு 3 பாடங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவருடைய வாழ்க்கையை நம்ம படிப்படியாக பார்க்கலாம். அவர் ஜூலை மாதம் 18ஆம் தேதி 1918ஆம் ஆண்டு மிவோசோ என்ற ஒரு சின்ன கிராமத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறக்கிறாரு. அவர் பிறந்த இடம் ஒரு வசதியான ஃபேமிலி தான். தெம்பு ராயல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அந்த தெம்பு பழங்குடியின மக்களுடைய தலைவர் தான் நெல்சன் மண்டேலாவுடைய அப்பா. முதல்ல அவருக்கு பெயர் சூட்டியது என்னன்னாக்கா, ரோஹிலாலா மண்டேலான்னு தான் பெயர் சூட்டினாங்க. ரோஹிலாலா அப்படின்னாவே ட்ரபிள் மேக்கர், பிரச்சனையை உருவாக்குபவன் அப்படின்ட்டு அர்த்தம். அதன் பிறகு நெல்சன் மண்டேலா பள்ளியில் சேர்றாரு. பள்ளியில் சேர்ந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்பயுமே அந்த மாணவர்களுடைய பெயரை மாற்றிடுவாங்க. ஏன்னா பழங்குடியின மாணவர்கள் வந்து சேர்ந்தாங்கனாக்கா, குறிப்பாக கருப்பின மாணவர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பெயரை இங்கிலீஷில் மாற்றிப்பாங்க அவங்களுக்கு ஏற்றார் போல். ஏன்னா ஆசிரியர்களுக்கு வந்து அவங்களுக்கு எளிதாக கூப்பிடும் வகையில் அவங்க பேரை சூட்டுவாங்க. அதன் பிறகு தான் ரோஹிலாலா மண்டேலான்றது வந்து நெல்சன் மண்டேலாவாக மாறிச்சு. நெல்சன் மண்டேலா படிப்பில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்வம் காட்டுறதுனால அவருடைய ஆசிரியரும் ரொம்ப ஊக்குவிச்சாங்க. அவர் 9 வயது கடக்கிறாரு. துரதிருஷ்டவசமாக அவருடைய அப்பாவும் காலமாயிடுறாரு. அதன் பிறகு அந்த தெம்பு பழங்குடியின மக்கள் புதிய தலைவரை உருவாக்குறாங்க. அந்த தலைவரால் நெல்சன் மண்டேலா வளர்க்கப்படுறாரு. இப்படியே பள்ளிகள் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கு பேர் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபோர்ட் அரே. அந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கும்பொழுது தான் அவர் நிறைய வேறுபாடுகளை பார்க்குறாரு. ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் குறைந்த கருப்பின மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. கருப்பின மாணவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கு கூட வாய்ப்பெல்லாமே இருந்தது. அந்த மாதிரியான காலகட்டங்களில் இவர் படிப்பின் மீது ஆர்வம் கொண்டு அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுதே ஒரு சில போராட்டங்களில் இறங்குறாரு. அந்த காலகட்டங்களில் அப்பார்டைட் என்ற ஒரு சிஸ்டம் தலைவிரித்து ஆடிட்டு இருந்தது. அப்பார்டைட்னாவே நிற பாகுபாடு கொள்கை. கருப்பின மக்களுக்கு எதிராக நிறைய சட்டங்கள் அப்போ போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமான நிகழ்வுகளில் கருப்பின மக்கள் பங்கேற்கக்கூடாது, ஒரு சில வெள்ளையின மக்கள் வாழக்கூடிய இடங்களில் போகக்கூடாது, அதே மாதிரி உயர் பதவிகளில் கருப்பின மக்கள் பங்கேற்கக்கூடாது. இது எல்லாமே சட்டங்களாக விதித்தாங்க. அந்த காலகட்டங்களில் காந்தி வழியில், அதாவது அகிம்சை வழியில் வந்து போராடிட்டு இருந்தார் நெல்சன் மண்டேலா. இந்த போராட்டத்தின் விளைவாக அந்த யூனிவர்சிட்டியில் அவர் படிக்க முடியாமல் போயிடுச்சு. அவர் வெளியேற்றப்பட்டார். இப்படி தான் அவருடைய நாட்கள் செல்லுது. போராட்டம் 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 அப்படின்ட்டு எல்லாமே அகிம்சை முறையில் தான் வந்து போயிட்டு இருந்தது. நாளடைவில் அவர் வந்து ஆயுதம் எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் வந்துட்டார். ஏன்னா அகிம்சை முறையில் போராடினாக்கா எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்ட்டு அவர் ஆயுதம் போராட்டம் மேற்கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்களில் கலந்துக்கிறாரு. ஏன்னா அந்த அப்பார்டைட் கவர்மெண்ட் சிஸ்டத்தை அடியோடு ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட. அப்பார்டைட்னாவே கருப்பின மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கொள்கைகள். இந்த கொள்கையை, இந்த சிஸ்டத்தை அடியோட வேற இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய போராட்டங்களை மேற்கொள்கிறாரு. அதன் பிறகு 1962 அவர் கைது செய்யப்படுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன், அதாவது நிறைய ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுறாரு. இந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஆதாரங்கள் நிறைய கலெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி நிறைய நபர்கள் கூட ஒன்றிணைந்து போராட்டங்களை நடத்துகிறாரு. அதன் பிறகு அவர் கைது செய்யப்படுறார். ஃபஸ்ட்டு 1962 5 வருடங்கள் தான் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதன் பிறகு உண்மை நிலவரம் தெரிய வருது. ஏன்னா அவர் வந்து நிறைய சதி திட்டங்களை வந்து தீட்டிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, இந்த கவர்மெண்ட் வந்து வேரோட அறுத்து எறியணும் அப்படின்ட்டு. அதன் பிறகு தான் அவருக்கு அதிகப்படியான தண்டனைகளை கொடுக்குறாங்க. அவர் ராபின் தீவில் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்படுறாரு. அந்த சிறை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கொடூரமான ஒரு இடமாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெல்லிய பெட்ஷீட் தான் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப குளிராக இருக்கும். அங்கே ஒரு சின்ன அறை தான். உணவும் பார்த்தீங்கன்னாக்கா சத்தான உணவு கிடையாது.
அது பிறகு வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா குவாரியில் அனுப்பி கல் உடைக்கிற வேலை தான் வந்து கடினமான வேலையை கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே கடினமான சூழல். அந்த சூழல் 27 வருடங்கள் என்பது வந்து சாதாரணமான வருடங்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒவ்வொரு புதிய பாடங்களை கொடுத்தது. இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய குடும்ப நபர்களை 6 மாதத்திற்கு ஒரு முறை, அதுவும் 30 நிமிடம் தான் அவரை சந்திக்க முடியும். 180 நாட்களுக்கு ஒரு முறை 1/2 மணி நேரம் தான் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை விட கொடூரமான நிலைமை வேறு யாருக்குமே வந்திருக்காது. ஸோ அவர் சிறை வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு பாடசாலையாக எடுத்துக்கிறாரு. நிறைய படிக்கிறாரு. அதே மாதிரி சிறையில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட அந்த படித்ததெல்லாம் வந்து பகிர்றாரு. அதே மாதிரி அங்கே தலைமைத்துவத்தை நிறைய வளர்த்துக்கிறார். தலைமைத்துவ பண்புகளை நிறைய வளர்த்துக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் புதிய பாடங்களை கற்றுக்கிறாரு. அப்புறம் பழி வாங்குகிற குணமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறையுது அவருக்குள்ளேயே. அந்த பாடங்கள் எல்லாமே சிறையிலிருந்து தான் அவருக்கு கிடைக்கிது. 27 வருடங்கள் கழித்து அவரை விடுதலை செய்கிறாங்க. 1990 தான் அவர் வெளியே வர்றார். ஸோ 1962 1990 வரை கிட்டத்தட்ட 27 வருடங்கள் அவர் சிறை வாழ்க்கையை அனுபவித்திருக்கார். ஸோ சிறையே ஒரு பாடசாலையாக அவரே மாற்றிக்கிட்டார். எந்த ஒரு சூழலும் நம்மால் சுமூகமான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பதற்கான உதாரணம் நம்ம நெல்சன் மண்டேலா ஐயா அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். நெல்சன் மண்டேலா கிட்டேருந்து 3 முக்கியமான பாடங்களை நம்ம கற்றுக்கலாம். இது உளவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒன்று அவருடைய பொறுமை, பேஷன்ஸ். பொறுமையும் நிலையான முன்னேற்ற படிநிலைகளும். அவர் என்ன கனவு கண்டார்னாக்கா, கருப்பின மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும், இந்த அப்பார்டைட் சிஸ்டத்தை அடியோடு ஒழிக்கணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய கனவு. அவர் சிறையிலிருந்து வெளியே வந்து 1994 அவரே சவுத் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு தலைவராகிறாரு. அதன் பிறகு இந்த அப்பார்டைட் சிஸ்டத்தை அடியோட ஒழிக்கிறார். பொறுமை என்பது மிகப்பெரிய பலம் என்பதை இவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நெவர் லூஸ் ஹோப். அவருடைய நம்பிக்கையை அவர் இழக்கவே இல்லை. கண்டிப்பாக கருப்பின மக்களுக்கு விடுதலை கிடைச்சிரும் இந்த நாட்டில் அப்படின்றது வந்து அவர் ஸ்ட்ராங்காக நம்பினார். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த விடுதலைன்னு நம்ம சொல்லலாம். மூன்றாவது முக்கியமான விஷயம் ஃபர்கிவ்னஸ் அண்ட் தேங்க்ஃபுல்னஸ். இது மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். ஏன்னாக்கா, நம்மளுக்குள்ளே நிறைய பழி வாங்குகிற குணம் இருக்குது. ஸோ இந்த பழி வாங்குகிற குணம் நம்மளே அழிச்சிடும். ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலி ப்ரூவன். எப்போல்லாம் நம்ம வந்து பழி வாங்குகிற குணத்தோட செயல்படுறோமோ அப்போல்லாம் நம்மளே அது பாதிக்கும். அது மன்னிக்கிறது, நம்மளுக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிப்பது வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னே சொல்லலாம். இது இவர்கிட்ட இருந்தது, ஃபர்கிவ்னஸ் அண்ட் தேங்க்ஃபுல்னஸ். இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சிறையில் இருந்தபோது அவருடைய வார்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அவரை வந்து நிறைய சித்திரவதை பண்ணார். அந்த வார்டனை இன்வைட் பண்ணார். அந்த வார்டனுக்கு வந்து கை காலெலாம் ரொம்ப நடுங்கிடுச்சு. ஸோ என்னை பழி வாங்குறது தான் கூப்பிட்றாரு, என்னை ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரியான பயம் அவருக்கு இருந்தது. ஆனால் நெல்சன் மண்டேலா என்ன பண்ணாருனாக்கா, புன்சிரிப்போடு அவரை வரவேற்று, நீங்கள் எங்களுடைய விருந்தினர் அப்படின்ட்டு அவர் சரிக்கு சமமாக உட்காந்து விருந்து அளித்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம், நம்ம எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டியவை. ஃபர்கிவ்னஸ் அண்ட் தேங்க்ஃபுல்னஸ். மன்னிக்கிறது, அதே மாதிரி நன்றி உணர்வோடு இருக்கிறது. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கு அந்த வார்டன் கிட்ட, நீங்கள் எங்களுடைய காவலாளியாக இருந்தீங்க, அதுக்கு நன்றி கடனாக நாங்கள் வந்து இந்த விருந்து அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த வார்டன் ரொம்ப நெகிழ்ந்து போனார். இதனால தான் ஃபர்கிவ்னஸ் அண்ட் தேங்க்ஃபுல்னஸ். இதுதான் மூன்றாவது லெசன். உளவியல் ரீதியாக இந்த மூன்றுமே இருந்தாக்கா நம்மளுக்கு மிகுந்த பலத்தை தரும். அதே போல் மிக சிறந்த தலைவராகவும் உருவாக்கும் இந்த பண்புகளோடு இருந்தோம்னாக்கா. இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.